முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் உள்ள 14 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து 4 நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்த சரிபார்ப்பு பணியில் கொளத்தூர் தொகுதியில் அந்த 14 வாக்குச்சாவடிகளிலும் ஒரு 30% மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது மற்றும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்று திமுக தரப்பில் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். மேலும் கொளத்தூர் தொகுதியில் 2 விவிபேட் இயந்திரங்கள் இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் கூறியிருக்கிறார். மொத்தம் 19 சந்தேகங்கள் தங்களுக்கு இந்த 14 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் அந்த 19 சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. இதை முகாந்திரமாக வைத்து நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அறிவித்திருக்கிறார். கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் வி.எஸ். பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இதையடுத்து கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இந்த 14 வாக்குச்சாவடிகளில் பதிவான சந்தேகத்துக்கிடமான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்கும் மையத்தில் கொளத்தூர் தொகுதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதில் குறிப்பிட்ட அந்த 57வது வார்டுக்குட்பட்ட 14 வாக்குச்சாவடிகளில் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு வருகின்றன. நாளொன்றுக்கு 2 வாக்குச்சாவடிகள் என கணக்கிட்டு தொடர்ந்து 7 நாட்களா அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்ப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநகராட்சி ஆணையர் சமீரன் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த சரிபார்ப்பு பணி நிறைவடையும் வேளையில் கொளத்தூர் தொகுதி வாக்குப்பதிவில் 30% அந்த 14 வாக்குச்சாவடிகளிலும் 30% இயந்திரங்கள் முறையாக இயங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இப்போது திமுக தரப்பில் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ திமுக வழக்கறிஞர் அணியோட செயலாளர் என்.ஆர். இளங்கோ குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் கொளத்தூர் தொகுதி தேர்தலில் முறைகேடு நடைபெற்று இருக்கிறது. அந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பழுது இருக்கிறது என்பதால் இந்த 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் மு.க.ஸ்டாலின் தோல்வி அடைந்ததை அதை செல்லாது என அறிவிக்க கோரியும் மறு வாக்குப்பதிவு மற்றும் மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக கோரிக்கை விடுப்பது குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று திமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் என்.ஆர். இளங்கோ இன்று அளித்த அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். 2 விவிபேட் இயந்திரங்கள் பழுது மற்றும் 30% இயந்திரங்களில் முறையான அந்த வாக்குகள் விவரம் வெளியாகாமல் இருந்தது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் 19 சந்தேகங்கள் தங்களுக்கு எழுந்திருக்கின்றன என்றும் இது குறித்து நீதிமன்றத்தில் முறையிடப் போவதாகவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கொளத்தூர் தொகுதி தேர்தல் முடிவு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளன்று மிகுந்த ஒரு அதிர்ச்சியை திமுக தொண்டர்களுக்கு ஏற்படுத்தியது. ஏனென்றால் அந்த கட்சியின் தலைவரும் திமுக முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழக வெற்றி கழக வேட்பாளரிடம் வி.எஸ். பாபுவிடம் தோல்வியடைந்தது திமுக தொண்டர்களிடையே மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்திய சூழ்நிலையில் அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்பாடுகள் தொடர்பாக சந்தேகம் எழுப்பப்பட்டு சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது. இந்த சரிபார்ப்பு பணியிலும் தங்களது சந்தேகம் நீங்கவில்லை என்பதால் வழக்கு தொடரப்போவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.